ஹாய், ஹவு டு மேக் தக்காளி சட்னி இன் ஜியா டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். எல்லாருக்குமே தக்காளி சட்னி பண்ண தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு புளி, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் பூண்டு. பூண்டு இதில் நான் வைக்கல, ஆனால் வதக்கும் போது போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு வேணும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பருப்பு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பருப்பை முதல்ல போடுங்க. அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த பருப்பு இந்த எண்ணெயில் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கி இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயத்தை போட்ட உடனே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சமாக உப்பு போடுங்க. சீக்கிரம் வெந்துடும். இந்த தக்காளியை போட்டு நல்லா 2 பெரட்டி விட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சுடுங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம் 2 சீக்கிரம் வதங்கும். அடுத்தது இது 2ம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கீங்கல்ல உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பை ஃபுல்லாக போட்டுருங்க. வெங்காயத்துலேயும் தக்காளியும் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடுங்க. இது இப்படி வதங்கினதுக்கப்புறம் இதில் அந்த புதினாவை போட்டுருங்க. போட்டு 2 பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நீங்கள் வதக்கி வச்ச இந்த வெங்காய தக்காளி கலவை கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கீங்களா உளுத்தம்பருப்பு, அதை 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இதுக்கு தாளிப்பு: கொஞ்சம் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் அந்த அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை இதில் கொட்டுங்க. இதில் கொட்டிட்டு நீங்கள் அந்த மிக்சி ஜாரை அலம்பி இதில் கொட்டிடுங்க. கொட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இந்த தக்காளி சட்னியை இட்லி, தோசை, தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.